இல்லை நாங்களே வியாபார சங்கம் தான், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. அதாவது 41வது வணிக நிறுவனத்தில் 1981 எங்கள் தலைவர் ஆரம்பிச்சதான் இந்த சங்கம். அதுலேருந்து வெளில வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்க அந்த சங்க தலைவர்கள். ஆமாம், அதனால மாநாடு வந்து ஒரு 2-3 மாநாடு நடத்துகிறோம். எங்களுடைய மாநாடு கோயம்புத்தூர்ல நடத்துகிறோம். நாம என்ன சொல்றோம்னா, எத்தனையோ இயக்கத்தில் நீங்கள் இருந்துங்க, ஆனால் கடையில் லீவு. நம்மளோட கொள்கை சுதேசி கொள்கை, அதை காப்பாற்றணும், உங்களுக்கு காப்பாற்றணும், கடையில் லீவ் விடுங்க, அவ்வளோ. மாநாட்டுக்கு நாங்கள் இந்த வாட்டி யாருமே கூப்பிடல. போன முறை வந்து நாங்கள் மாநாடுக்கு சென்னை பிஜேபியில் நடந்தோம். மதிப்பிற்குரிய அதிமுகவோட எதிர்கட்சியில் ஒருங்கிணைத்து இந்த மாநாடு நடத்தியிருந்தோம். அவங்கள்ட்ட ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை நாங்கள் வச்சிருந்தோம். உங்களோட தேர்தல் அறிக்கையிலாவது வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவும் கொடுக்கல, திமுகவும் கொடுக்கல, மத்தியில் பாஜகவும் கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல. யாருமே இந்த வணிக சமூகத்தை கன்சிடரே பண்ணல. நீங்க வேணா அந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க, ஒரு வரி. அதனால இனிமேல் எங்களுக்கு நாங்களே தான், நாங்க யாரையும் கூட போறதில்ல. எங்களுக்கு எங்களுடைய வெற்றி பெற்ற வணிகர்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு நாங்க பண்ணிக்கிறோம். ஆனா இன்னும் வருங்காலத்தில் இந்த வணிக சக்தி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, இப்போ தலித் ஒரு மிகப்பெரிய சக்தியா வராங்க, வன்னியர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியா வராங்க. எப்படி இந்த சாதி சங்கங்கள்லாம் எப்படி அரசு பயப்படுது, ஒரு எலெக்ஷன்ல கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சீட்டு பேரம் பேசுறாங்க. அது போன்ற ஒரு சக்தியா வந்தாதான் உங்களை மதிக்கும் இந்த உலகம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு நாங்கள் தான், ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயகவாதி வியாபாரி தான். நாங்க ஒரு நாளும் ஜாதி பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை. அதெல்லாம் பார்க்காதனால தான் எங்களை தூக்கி போட்டு இந்த அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு மிதிக்குதான்னு எங்களுக்கு தெரியல. அதனால அதை நோக்கி தான் இருப்போம். இனிமேல் எங்களுக்கு யாருமே சீஃப் கெஸ்ட் கிடையாது, எங்களுக்கு நாங்களே. சொல்லுங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க. நீங்க கேட்ட கேள்வி வந்து எங்களுடைய சுதேசி கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்போம், உள்நாட்டு பொருட்களை வாங்குவோம், அதுதான். ஆனா ஒரு வியாபாரி என்னும் போது அனைத்து பொருட்களையும் வாங்கி பொதுமக்கள்கிட்ட சேர்க்கிறது தான் ஒரு வணிகரோட கடமை, ஒரு வியாபாரியோட கடமை. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருளை கேட்கும்போது, இப்போ கொக்கோ கோலா ஏதோ பிராண்ட் சம்திங் ஒரு அந்நிய நாடு பொருளை கேட்கும்போது அந்த வியாபாரி கொடுக்காம இருக்க முடியாது. அப்போ இந்த விழிப்புணர்வை நாங்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து ஏற்படுத்துறோம். வியாபாரிகிட்ட என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் வந்து ஒரு சோடா கேட்கறான்னா, ஆனால் கொக்கோ கோலாக்கு பதில் நீங்க வேற நம்ம ஒரு பிராண்டை கொடுங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம், காலங்காலமா ஏற்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்க எந்த பொருளுமே நீங்க விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாபாரியை பேன் பண்ணா அதோட விளைவு, பக்க விளைவுகள் பயங்கரமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கிடைக்காத, சின்ன கடையில கிடைக்காத பொருட்கள் வந்து இங்க ஆப்ஷன் என்ன பரவாயில்ல, ஆப்ஷன் இருக்கு. ரிலையன்ஸ்ல விற்பான், டிமார்ட்ல விற்பான், ஆன்லைன்ல விற்பான், சரிங்களா? அதனால அந்த விழிப்புணர்வை மக்களை நோக்கி நம்ம செலுத்திட்டு இருக்கோம், வியாபாரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஏன்னா இந்த பீட்டா அமைப்பு எந்த அளவுக்கு அதை தடுக்க முனைத்ததுன்றதுனால நம்ம உள்ளூர் கலாச்சாரத்தை முடக்க அந்நிய நாட்டு சக்திகள் இது ஆதரவு தரதுனால தான் இந்த ஒரு பூம் ஆயிடுச்சு. இளைஞர்கள்ட்ட தான் வந்தது, எங்ககிட்ட வரல. நாங்க வந்து காலங்காலமா இளைஞர்கள் தான் அதை பண்ணாங்க. ஆனா அது இன்னும் ஒரு மாசம் இருந்தது, மறுபடியும் இந்த பீட்சா, பர்கர், கோக் குடிக்கிற கலாச்சாரம் மறுபடியும் பெருகிடுச்சு. அதை வந்து நாங்க விதைத்து கொண்டு தான் தொடர்ந்து சுதேசி கொள்கை மூலம் விதைத்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் நிறுவனம் யாருமே அந்நிய நாட்டு குளிர்பானங்களை குடிக்கிறது கிடையாது, அந்நிய நாட்டு தண்ணியை கூட நாங்க குடிக்க மாட்டோம், சரிங்களா? அந்த அளவு எங்க கொள்கை பிடிப்போட நாங்க இருக்கோம். அதை வந்து அனைவர்கிட்டும் நாங்க பதிய வச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது, சரிங்களா? ஒரு கொக்கோ கோலா கிடைக்கிற விளம்பரம் ஒரு சின்ன கம்பெனி கிடைக்கிறது இல்லையா, சரியா? இல்லைன்னா மக்களுக்கு நீங்க ஆப்ஷன் இருக்குல்ல, எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிய வைக்கப்படுகிறது. சுதேசி கொள்கை யாரு மக்கள், ஒரு கிரிக்கெட் வீரரோ ஒரு நடிகரோ வந்து மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் நடிக்கிறாங்க. சுதேசி கொள்கையை யார் கொண்டு வரா, சரிங்களா? அதை நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். அரசும் அது சொல்றாங்க, எப்படி மேக் இன் இந்தியான்னு பிரதமர் சொல்றாரோ அதே போல பை ஃப்ரம் இந்தியன் ஷாப்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொன்னாலே இதெல்லாம் வந்துடும். மேக் இன் இந்தியா, பை ஃப்ரம் இந்தியன் ஷாப்ஸ், அது எங்களுடைய கொள்கை.